The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. செஸ் போட்டிகளில் 2024ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு பொன்னான ஆண்டாக அமைந்துள்ளது. உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை இந்தியாவின் கொனேரு ஹம்பி கைப்பற்றியுள்ளார். 2024ஆம் ஆண்டு இந்திய செஸ் விளையாட்டுக்கு ஏற்ற மிகுந்த ஆண்டாக அமைந்துள்ளது. ஹங்கேரியின் புடாபெஸ்டில் கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாடில் 190 நாடுகளின் அணிகள் பங்கேற்ற நிலையில் இந்தியாவின் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் தங்கப்பதக்கம் வென்றன. தனிநபர் பிரிவில் குகேஷ், அர்ஜுன் எரிகைசி, திவ்யா தேஷ்முக், பந்திகா அகர்வால் ஆகியோர் தங்கம் தட்டி வந்தனர். மே மாதம் உலகின் முதல் நிலை வீரர் மேக்னஸ் கால்சனை கிளாசிக்கல் பிரிவில் வீழ்த்தி இந்திய வீரர் பிரக்யானந்தா அசத்தினார். இதையடுத்து சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் குகேஷ் மகுடம் சூடினார். முன்னதாக சர்வதேச செஸ் தர மதிப்பெண்களில் ஆனந்திற்கு பிறகு 2800 புள்ளிகளை தாண்டிய இந்திய வீரர் என்ற பெருமையையும் குகேஷ் பெற்றிருந்தார். இந்நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி பட்டம் வென்றார். 11வது சுற்றின் முடிவில் கோனேரு ஹம்பி 8.5 புள்ளிகள் பெற்று இந்தோனேஷியாவின் ஐரீனேயை வீழ்த்தினார். 2019ஆம் ஆண்டு உலக சாம்பியன் பட்டம் வென்றிருந்த 37 வயதான கோனேரு ஹம்பி தற்போது 2வது முறையாக மகுடம் சூடியுள்ளார். ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ரேபிட் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வெல்லும் 2வது வீராங்கனை இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோனேரு ஹம்பிக்கு பிரதமர் மோடி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சேஷகிரி. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.